இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். 3, 2, 1 go. போ அப்படிதான். Thank you, Uncle M. எம்னா என்ன? உங்க நியூ நேம். மோகன், அடிபட்ட போது என்னாச்சு உங்களுக்கு? பட்டட்டுமே, நல்லா அடிபட்ட. இப்ப என்னாச்சு? வெறும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா அப்ப அவன் ஏன் கூட இருந்திருப்பான். அவன் கிட்னாப் ஆயிருக்க மாட்டான். ஆனா இதுக்கு மேல என்னால கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. போலீஸை நம்பினதெல்லாம் போதும். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணணும். நிச்சயமா பண்ணுவேன். கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன். ஆனா என்ன பண்றது? மோகன், உங்களோட சிச்சுவேஷன், உங்க பெயின் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இந்த விஷயத்துல இருந்து உங்களை விலகி இருக்க சொல்லிருக்காரு. அந்த ஆள் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாரு. நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னும் கோவப்படுவாரு. எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஆனா நான் அவங்க 2 பேருக்கு இடையில எந்த ப்ராப்ளம்ஸையும் கிரியேட் பண்ண விரும்பல. ஆனா இங்க பிரச்சனை எனக்கோ இவனுக்கோ இல்ல ராதிகாவுக்கோ இல்ல. இங்க பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த தடவை பிரச்சனை ராதாவுக்கோ அப்பாக்கோ இல்ல, மானஸ்க்கு. மோகனாக்கோ குஷிக்கோ இந்த சின்ன பையன் கூட என்ன கனெக்ஷன்னே தெரியல. இவங்க 2 பேரும் அந்த சின்ன பையனை பத்தி சேமா தான் பேசுறாங்க. இதுக்கு பேர் தான் இதயத்தோடைய கனெக்ஷன் சொல்லுவாங்க. அது உனக்கு சுத்தமா புரிய போறது இல்ல. அதனால நீ ரொம்ப யோசிக்காத. இருக்கிற மொழிய செலவாயிட போகுது. சில விஷயங்கள் லாஜிக்கா இல்ல, கிருஷ்ண பரமாத்மாவுடைய மேஜிக்கால நடக்கும். நான் தப்பா எதுவும் சொல்லலையே. கிருஷ்ண பரமாத்மா, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. நான் மானஸ் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். அவனை காப்பாத்தி ஆகணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏதாவது. இந்த நேரத்துல யார் எவ்வளவு சத்தம் போடுறது? டே ரஞ்சித், எங்கடா இருக்க? சொல்லுங்கண்ணா, மறுபடியும் வந்துட்டீங்களா? அது உங்க வீடு இந்த தெருவில் இல்ல, அடுத்த தெருவில் இருக்கு. ஆனா டெய்லியும் இங்க தான் வந்து ஆரன் அடிக்கிறீங்க. எல்லா ரோடும் ஒரே மாதிரி இருக்கு. இது ஏன் தப்பு இல்ல, கவர்மெண்டோட தப்பு. சரி போதும், சொல்றேன்ல, உடனே வண்டி எடுங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஏகப்பட்ட சர்தார்ச்சியை பார்த்துட்டேன். மதியம் கூட அங்க ஸ்கூல் வாசல்ல எனக்கு தெரிஞ்ச ஆமாண்ணா, அந்த பையன் வண்டியில தான் இருந்தான். அவங்க அப்பாவை கூப்பிட சொன்னேன். அவன் வண்டியில இருந்து இறங்கி போயிட்டான். மானச கண்டுபிடிக்க வழி கிடைச்சிருச்சு. மோகன், எறும்புகளை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையே. பயங்கரமா கடிக்குதே. ரெட் எறும்பா இருக்கே. போங்க, எல்லாம் போங்க. அம்மா சொல்றது கரெக்டு தான். சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்ட குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல தான் போடணும். இவ்வளோ எறும்பும் அந்த மேங்கோவால தான் இங்க வந்திருக்கு. அதை இப்போ நான் டஸ்ட்பின்ல தான் போடணும். ஐடியா.
நீ போயா அண்ணா தேங்க்யூ அண்ணா நீங்க சூப்பர் எனக்கு தெரியும் ஆனா நீ யாரியா சாமி எங்க போச்சு இது வேறயா மோகன் என்னாச்சு எங்க போறீங்க மீரா மீரா இந்த சதர்ஜி நம்ம காலனிக்குள்ள வந்தது எதர்ச்சியான விஷயம் இல்ல இது கிருஷ்ண பரமாத்மா காட்டின வழி அப்படின்னா அது அது வந்து என்னன்னா இந்த சர்தார்ஜியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அங்க ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்ச சர்தார் தான் மானச கடைசியா பார்த்தாரு இப்ப நான் அவகிட்ட போய் பேசணும்னா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல ஐம் ஷூர் எனக்கு ஏதாவது தெரிய வரும் நான் அப்புறம் வந்து பேசுறேன் பாய் பாத்து போங்க எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு பேசலாமே. இப்போ நான் தூங்க போறேன் குஷி. டேடி ப்ளீஸ்டா, ரொம்ப இம்பார்ட்டன்டா. சொல்லு. நீ தானே நம்ம ஸ்கூலோட ஹெட்டா இருக்கிறவங்க எப்பவுமே லாஸ்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே போவாங்க, ரைட்? சோ நீ மானச ஸ்கூல்ல எங்கேயாவது பாத்தியா? இல்லையே. ஃபைன். ஒன் செகண்ட் குஷி. நான் மானசப்ப பார்த்தேனே. ஆக்சுவலி நான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்தேன். அப்ப அவன் ஸ்கூலுக்குள்ள போய்கிட்டு இருந்தான். இந்த மானஸ் இந்த டைம்ல ஏன் ஸ்கூலுக்குள்ள போறான்? ரோஷன், வாடா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. நீ வேற ஏதாவது பாத்தியா? இல்ல. தேங்க்யூ ஸோ மச் ரோஷன். சரி ஓகே, நீ இப்போ தூங்கு. குட் நைட், பை. ரோஷன் கிளம்பும் போது மானஸ் ஸ்கூலுக்குள்ள போறத பார்த்துருக்கான். அப்படின்னா ஒருவேளை இப்பவும் மானஸ் ஸ்கூல்ல தான் இருக்கானா?